அங்கிள் வந்து நீங்கள் ரஜினின்னு கூப்பிட்டதே நான் தீ குளிச்சுடுவேன். நீங்கள் வந்து தலைவர்னு தான் கூப்பிடணும். எல்லாருமே ஏற்கனவே மீடியாவுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு தலைவரை தெரியாதுன்னு சொன்னவும் இருக்கவே முடியாது. ஒரு வீடியோல வந்துட்டு சொல்லியிருப்பீங்க, விஜய் சார் யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி. உண்மையிலே தெரியாது எனக்கு. உண்மையாவே தெரியாது. உண்மையிலே தெரியாது. ஸோ மற்ற ரசிகர்கள் வந்துட்டு இப்போ ரஜினி சார் தெரியாதுன்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு கோவம் வரும்ல, அதே மாதிரி மற்றவங்களுக்கு இருக்கும். ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ வந்து 50 ஆண்டு கால திரையுலக வாழ்க்கையில் அவர் வந்து இந்த வரலாறு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு வேறு யாருமே படைக்கலை. பிரைம் மினிஸ்டர்லேருந்து உலகத் தலைவர்கள்லேருந்து எல்லாம் ட்விட்டர் போட்டுருக்கான். ரஷ்ய அதிபர் புதின் ஹாப்பி பர்த்டே சொல்கிறாரு, ட்ரம்ப்பு ஹாப்பி பர்த்டே சொல்கிறாரு, சவுத் ஆப்பிரிக்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, கனடா, துபாய், சிங்கப்பூர், மலேசியா கவர்னர்லாம் கபாலி படுத்தும்போது மலேசியா மேப்பை பிரிச்சுட்டாரு. தலைவா உனக்கு எங்கே ஓகணும்னு சொல்லு, அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்துக்கன்றார். ஸோ அந்த மாதிரி வரலாறு வந்து இது வரைக்கும் யாருக்கும் கிடையாது. ஃப்ளைட்டு விட்டது யாருங்க? இந்தியாவில் வந்து ஒரு ஜப்பான்லேருந்து ஒரு 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 120 பேர் கொண்ட ஒரு ஃப்ளைட்டு, ஏர் இந்தியா ஃப்ளைட்டு தனியாக வந்து லீட் ஆயில் மெடியில் தங்கி தலைவர் தரிசனத்துக்காக இந்தியன் கல்ச்சரல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்து தேட்டரில் கொண்டு கும்பாபிஷேகம் மாதிரி உருண்டு அங்க பிரச்சனை பண்ணுற வரலாறு இது வரைக்கும் எந்த நடிகருக்கு நடந்திருக்கு? நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் ஊடகங்கள் நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஆமோதிக்கிறேன். அங்கிள் வந்து நீங்கள் ரஜினின்னு கூப்பிட்டதே நான் தீ குளிச்சுடுவேன். நீங்கள் வந்து தலைவர்னு தான் கூப்பிடணும். எல்லாருமே ஏற்கனவே மீடியாவுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு தலைவரை தெரியாதுன்னு சொன்னவும் இருக்கவே முடியாது. பிள்ளையாரை தெரியாதவன் இருப்பானா, முருகரை தெரியாதவன் இருப்பானா, இயேசுவை தெரியாதவன் இருப்பானா, மாதாவை தெரியாதவன் இருப்பானா, இதெல்லாம் தெரியாமல் இருந்தேன் எவனா சொன்னாலும் அதை நம்புவானா? அந்தமாரி நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து ஆச்சரியக்குறியாக இருக்குது, வியப்பாகவும் இருக்குது. திக்கு முக்காடி தசை மாதிரி போகிறேன் நீங்கள் சொல்கிற கேள்வியில் எனக்கு. இல்லை சார், அதை சொல்லலாம். நீங்கள் வந்து நீங்கள் ஜப்பானில் போங்க, அது இன்டெப்த்து எந்த கண்ட்ரியில் வேணால் போங்க, யாரை சொன்னால் தெரியுன்றது உங்களுக்கே தெரியுமே. நான் சொல்ல வேண்டியது அவசியமே கிடையாது. அந்த மாதிரி தான் எப்போ வந்து அவர் எவ்வளோ பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரசியல் கட்சி சார்ந்தவங்களும் சரி, அவர் அரசியலுக்கு வரும்போதுன்னு சொன்னவனும் சரி, நிறைய பேர் அவர் வந்து தாழ்ந்து நிறைய விமர்சனங்களும் கமெண்ட்டும் ஊடகங்களில் நிறைய போட்டார். எந்த ஒரு திட்டுக்காகாது, எந்த அசிங்கத்துக்காகாது, என்ன எந்த இதுக்காகுது அவர் வந்து தரம் தாழ்ந்த விமர்சனம். அவங்க வந்து தரம் தாழ்ந்த விமர்சனம் அவங்க இவர் மேலே வச்சாங்க. ஆனால் இவர் வந்து நோ கமெண்ட்ஸ், போக்கண்ணா பார்க்கலாம் கண்ணா. என் ரசிகர்களுக்கு வந்து என் உடல்நிலை கருதி என் ரசிகர்களை வந்து நான் பகடக்காயாக ஆக்க விரும்பல. மக்களை கடைசி வரைக்கும் சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் கடவுள் என்னை படிச்சிருக்காரு. ஆனால் அவரே ஒரு கடவுள், அவதாரமாக தான் வந்திருக்காரு. அதை பார்த்துட்டு போக்கண்ணா. சைடில் வர இப்போது ஒரு இலையில சாப்பாடு இருக்குன்னா கூட்டு இருக்கும், ரசம் இருக்கும், பொரியல் இருக்கும், பீன்ஸ் இருக்கும். ஒயிட் ரைஸ் இருந்தால் தானங்க சாப்பிட முடியும். தலைவர் தான் ஒயிட் ரைஸு. சின்னிப்பீல்றது ஒரு வாழை இலை. இந்த வாழை இலை எத்தனை பதார்த்தம் ஒன்றா வைக்கலாம். ஆனால் ரைஸ் இருந்தால் தானே நீங்கள் சாம்பார் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாட முடியும். ஸோ தலைவர் தான் ஒயிட் ரைஸு.